கோடதி விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில் விட்டதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னை கேட்காம இந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னது தவறு. இந்த 7 வருஷமாக எந்த ஒரு இதுவுமே நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டை ஏமாற்றிட்டு வெளியே வந்திருக்காங்க. அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இனி அவங்களால எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஜட்ஜு நான் வெளியில் விட்டதுக்கு நான் பண்ண தப்பு அவங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது பண்ணிட்டா 3 மாதத்தில் கொலை பண்ணிவிட்டு 3 மாதத்தில் பணத்தை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படிலாம் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு. எனக்கும் என் பொண்ணுக்கும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் உயிருக்கு கேரண்டி அவங்களால தர முடியுமா? ஜட்ஜுக்கு தீர்ப்பு சொல்கிறது மட்டும்தான் தெரியும். அது பக்கத்தில் இருந்து பார்க்குறது தான் பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த 7 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், எவ்வளோ அசிங்கப்பட்டுட்டேன். அதனால இந்த ஒரே ஒரு தீர்ப்பால் அவன் வெளியே வந்துட்டான். இதெல்லாம் உங்களால் திரும்பி தர முடியுமா? நான் பட்ட அவமானத்துலேருந்து கஷ்டத்துலேருந்து என் பொண்ணும் படுது. இவன் செஞ்ச தவறுக்கு நாங்கள் ஏன் அனுபவிக்கணும்? முன்னாடி இன்னொருத்தவங்க கூட இருந்து குழந்தை பெற்றுட்டேன். இப்போ என் கூட இந்தமாரி இருக்கேன். எப்போ பார்த்தாலும் லைஃப் லாங் அதை சொல்லி காட்டுவாங்க. அது எந்த தவறுமே நான் செய்யாமல் இருந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டு போனோன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொருத்தவங்க குழந்தை ஒன்று இருக்குது. எப்படி பார்த்தாலும் அது சொல்லுவாங்க. அதுக்கு நான் யாரையும் கல்யாணம் பண்ணாமல் இப்படியே இருந்துடலாம், அது தவறு இல்லை. நம்ம குழந்தைக்காக நம்ம இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம், நல்ல லைஃப் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துடலாம். நாளைக்கு அதோட லைஃப் என்ன ஆகும்? அப்பாவும் இந்த மாதிரி அம்மாவும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப தப்பாக நினைக்கிறோம். அப்பா தப்பானவங்க இருந்தாலும் நம்ம அம்மா நம்மளை கஷ்டப்பட்டாது நம்மளை படிக்க வச்சாங்க, பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பாசம் அதுக்கு இருக்கும். நாளைக்கு நல்ல ஒரு நாலேஜ் அது நல்லபடியாக இருக்கும். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவோம். இவங்க ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ ஜாலியாக போயிட்டு வெளியே வந்துருப்பா, போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு கொடுத்தாங்க? யாரை கேட்டாங்க? என்னிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? அட்லீஸ்ட் சொல்லினாலும் போலீஸ் மூலியமாக சொல்லியிருக்காங்களா? நாங்கள் ஜாமீன் தவிர வெளியில் அனுப்பிச்சுறோன்னு சொல்லியிருக்காங்களா? எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யார் பதில் சொல்லுவா? ஜட்ஜி சொல்லுவாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்களா? யார் சொல்லுவாங்க? இல்லை ஜாமீன் வாங்கி கொடுத்த வக்கீல் சொல்லுவாரா? ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து பாப்பா பிறந்ததுலேருந்து கேஸ் கொடுத்த செலவு 3 லட்ச ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கறதுக்குன்னு யாரும் ஆள் கிடையாது. கூலி வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் சம்பாதிக்க முடியும். சாப்பிட்றது எல்லா செலவும் கூலி வேலைக்கு போய் தான் பார்த்துக்குவோம். அவங்கள மாரி அங்கே இங்கே வேலை பார்த்துட்டு வெளிநாட்டிலேருந்து வர காசை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண கிடையாது. கஷ்டப்பட்டு சம்பாரித்து கஷ்டப்பட்டு எல்லா செலவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் நஷ்டம் வழி என்னன்னு தெரியும். இவங்க எங்கேயே இருந்துட்டு ஆட்கள் ஒரு தீர்ப்பில் நீ வெளியில் போகலான்னு சொல்லி இவங்க எழுதிட்டாங்க. ஒரு பேனா மையால் எழுதிட்டாங்க. அதில் நடந்த கஷ்டத்துலேருந்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தெரியுமா? இப்போ பொறுத்த வரைக்கும் காசு எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு கௌரவம் தான் முக்கியம். பண காசு எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், எப்படினாலும் சம்பாதிக்கலாம். பண காசு முக்கியம் இல்லை, கௌரவம் தானே பார்க்குறாங்க. நீ பணம் தர சொன்னால் எப்படி வாங்கிப்பாங்க? அந்த பணத்துக்காக மனத்தை வித்துறதா? அவங்க பெரிய சர்ச்சைங்கெலாம் சேர்ந்து அவனை திரும்பி உள்ளே வைக்கணும். வெளியிலே விடக்கூடாது. வெளியில் விட்டால் எனக்கு ஆபத்து, என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கான். எப்படி ஆபத்து வரும்னு யாராலுமே சொல்ல முடியாது. அவனை வெளியிலேயே இருக்கவே கூடாது. லைஃப் லாங் உள்ளதாக இருக்கணும்.